அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் இறைவனிடத்தில் என்ன முறையிடுறாருன்னா, நீங்கள் பெற்றவங்க அந்த உரிமையை காட்டி என்ன பண்ணுறாரு, என்னை வெறுக்காதீங்க, நான் உன் புள்ள தானே, அந்த மாதிரி உரிமையை காட்டி தன்னை வெறுத்தல் கூடாது அப்படின்னு முறையிடுறார். முதல்ல பாட்டை பாடுறேன், அப்புறம் பொருள் சொல்கிறேன். பெற்றதம் பிள்ளை குணங்களையெல்லாம், பெற்றவர்தம் பிள்ளை குணங்களையெல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார் என்று என்னை ஈன்ற வள்ளலே. மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ நீதான் குறிகொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கு அறிவாய். அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தீர்த்து அருளே அப்படின்னு பாடுறார். என்ன அர்த்தம்னா, அதாவது மன்றிலே நடிக்கும் கொற்றவா அப்படிங்கிறார். அம்பலத்திலே திருக்கூத்து ஏற்றுகின்ற அருளரசே. கொற்றவா அப்படின்னா அருளரசன் அர்த்தம். கொற்றவா மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ 8 குணங்களை உடையவனேங்கிறார். என் குணங்களை உடையவனேன்னா என்னது? இறைவனுக்கு இந்த 8 குணங்கள் உண்டு, வேறு யாருக்குமே இருக்காது. அதாவது என்ன 8 குணங்கள் நீங்கள் உபதேச பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா சிவகுணம் ஜீவகுணம்னு போட்டிருப்பாங்க. சிவகுணத்தில் பார்த்தீங்கன்னா தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணவினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலாற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை அப்படிங்கிற 8 குணங்கள் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பராதீனன், காடின்யன், மலைதேகின்னு நம்முடைய ஜீவனுடைய குணங்கள் எழுதியிருப்பாங்க, போய் பாருங்கள். அப்போ இதில் என்ன சொல்கிறாரு? கொற்றவ அருளரசே ஓர் என் குணத்தவ 8 குணங்கள் உடையவனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? பெற்றதம் பிள்ளை குணங்களையெல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார். தாம் பெற்ற பிள்ளைகளுடைய குணங்களையெல்லாம் பெற்றவராகிய தாய் தந்தையர்கள் அறிவார்களே இல்லாமல் அடுத்தவன் அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் மற்றவங்களாம் அறிய மாட்டார்கள் இல்லையா? அது நான் மேற்கொண்ட குணங்களால் கொடியவனாக இருக்கிறேன். நான் ரொம்ப அக்குருவம் பண்ணுறேன். என்ன, நான் ரொம்ப குறிகொண்ட கொடியேன்கிறார். குறிகொண்ட கொடியேன் அப்படின்னா என்ன? ரொம்ப அக்குருவம் பண்ணுறது மாதிரி அர்த்தம். ரொம்ப அக்குருவம் பண்ணுறது. குறிகொண்ட கொடியேன், நான் மேற்கொண்ட குணங்களில் கொடியவனாக இருக்கிறேன். குணங்கள் முற்றும் நன்கு அறிவாய். என்னுடைய குணங்கள் எல்லாத்தையும் நீ முழுசும் நல்லா தெரியும், உனக்கு தெரியும். அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தீர்த்தருளே. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம், அறிந்திருந்தோம், வெறுப்பது ஏன்? வெறுப்பை நீக்கிட்டு என்னை ஆண்டு அருள்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்றை நீ முனிவது ஏன் முனிவு தீர்ந்து அருள் அப்படிங்கிறாரு. அப்போ கொடியனேன்னா ரொம்ப இவர் செய்கிற குணங்களெல்லாம் ரொம்ப கொடுமையானது, அதனால தான் கொடியனேன்னு சொல்கிறாரு. ஆச்சுங்களா? அதை தான் இந்த பாட்டில் அம்பலத்தில் திருக்கூத்து ஏற்றுகின்ற அருளரசே 8 குணங்களுடைய இறைவனே, என்னை பெற்ற அருள் வள்ளலே, தாம் பெற்ற பிள்ளைகளோட குணங்களெல்லாம் பெற்றவங்க தான் தாய் தந்தையர்கள்லாம் அறிவாங்களே தவிர மற்றவங்களாம் அறிய மாட்டாங்க. நான் மேற்கொண்டுள்ள குணங்களால் கொடியனாக இருக்கிறேன். என்னுடைய குணங்கள் நீ அனைத்தையும் எல்லாமே தெரியும், அறிந்து இருப்பாய், அறிவாய். அறிந்திருந்தும் வெறுப்பது ஏன்? வெறுப்பெல்லாம் நீக்கிக்கிட்டு என்ன ஆண்டு அருள்க அப்படின்னு சொல்கிறார்.
பெற்றதம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார். என்றனை இண்ட வள்ளலே மன்றில நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ நீதான் குறிகொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கு அறிவாய். அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தித்தருளே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அதாவது பெற்றோருடைய தன்னுடைய பெற்றவங்க தானே, அந்த உரிமையை காட்டி என்னை நீ வெறுத்துறாத அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட முறையிடுறார். அதுதான் இந்த பாட்டு. அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டை நம்ம பார்ப்போம். வணக்கம்.